குருபியோ நமக. இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்களில் ராகுவுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், வளர்வரை சந்திரன் இவங்கெல்லாம் செய்யக்கூடிய விஷயத்தை ராகு சர்வசாதாரணமாக செய்து விடுவார். அவர் ஒரு சாயா கிரகம். எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துடைய காரகத்தன்மையை மிகவும் அழகாக அற்புதமாக கொடுப்பார். என்ன பாவத்தில் இருக்காரு, என்ன பாவத்தின் அடிப்படையில் இருக்காரு என்பதை பொறுத்து அதனுடைய பலன் அமையும். பொதுவாக அவர் ராகுவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகரை சொந்த இடத்துல இருக்க வைக்க மாட்டார். பொதுவான ஒரு விஷயம் தான் இது. எல்லாருக்கும் அமையாது, முக்கியமாக சிலருக்கு அமைஞ்சிடும். அந்த வெளியூருக்கு போகிறவங்க வேலை நிமித்தமாகவோ அல்லது வெளியில் போய் செட்டில் ஆகக்கூடிய விஷயத்தை ராகு தான் செய்கிறார். வெளியூரில் போய் செய்யக்கூடிய அந்த வேலையின் காரணமாக அல்லது பிஸ்னஸ் மற்ற எதனாலும் ராகுவினுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக அந்த கேந்திர ஸ்தானங்கள் லக்னத்திற்கு 12 ராகு இருக்கிறது, கேந்திரத்தில் இருக்கிறது, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் லக்னத்தில் ராகு இருக்கிறது, இது போன்ற அமைப்புகளில் உள்ளவங்க தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியில் சென்று மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து நிலைக்கு உயர்ந்து பெரிய செல்வாக்கை பெறுகிறார் என்று ஜோதிட விதி கூறுகிறது.